கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேயர் 6:4 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இல்லையா? இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நிச்சயமாக உண்மையாக உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றார். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்தாரு பாருங்க. 5 அப்பம் 2 மீன் அதை பெருக்கமாக்கி 5000 பேர், ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. மீதியான துணிகளை 12 கூட நிறைய எடுக்க வைத்தார். தேவன் பெருக்கத்தின் தேவன். அதான் சொல்லார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். எகிப்துக்கு போனவங்க 70 பேர் திரும்பி வரும்போது எண்ணப்பட்ட புருஷர்கள் 6,35,550 பேர். ஆகவே பாருங்க, பள்ளிக்கு பெருகி பூமி நிரப்புங்கள் சொல்லி ஆதாமை ஆசீர்வதித்த தேவன் பள்ளிக்கு பெருகிட்டாங்க. அவரோடனே பயப்படுறான். அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பள்ளிக்கு பெருகினார்கள். அது நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக்கி தர, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர் பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே அவருக்காக மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுக்கு சுதந்திரவாளியாய் ஆபிரகாம் மாறுவதற்கு காரணம் அவனுக்குள்ள கீழ்ப்படுதல் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அதே போல நமக்குள்ள கீழ்ப்படுதல் விசுவாசம் இருக்கும்போது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அவரிடத்துல எந்த விதமான பட்சபாதமும் கிடையாது. மாறாதவர். அவர் அப்படியே நம்மை நடத்துவார். செபிப்போம். இயேசு நல்ல தகப்பனே, நாளை கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூட்டில் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.